அமெரிக்காவுக்குன்னு அடிமைகள் எங்கேருந்து வந்து சேரும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன் அப்புட்ன்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஜெலன்ஸ்கி தான். சமகாலங்கள்ல அமெரிக்காவோட பெரிய அடிமை. ஜெலன்ஸ்கி இருக்கிற வரையும் ரஷ்யாவ எவ்வளவு வேணாலும் கோவப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா சமகாலங்கள்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எடுத்துக்காட்டுது. ஆனா ஜெலன்ஸ்கியை மிஞ்சக்கூடிய ஒரு அடிமையா நான் இருப்பேன் எஜமா அப்படின்னு வந்து நின்னது யாரு அப்புட்ன்னா, பங்களாதேஷோட கூட்டத்த அதாவது பங்களாதேஷ்ல இடைக்கால ஆட்சின்னு ஒரு கூட்டத்த வச்சு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் யூனுஸ் தான். கருமம் முடிச்சு போவாய்ங்க. ஆள்றதுன்னு முடிவாயிருச்சு. ஏதோ ஒரு பேர சொன்னா அத நம்ம பண்ணிக்கலாம். இடைக்கால அரசாங்கம்ங்கிறாய்ங்க. ஆனா அதுக்கான ஒரு செட்டப்பே இல்ல. இல்ல இவ்வளோ தூரம் கிளச்சு போட்டாச்சு. ஒரு எலக்ஷன வச்சு டம்மியாவாச்சும் ஒரு எலக்ஷன வச்சு ஏதோ ஒரு போஸ்டிங்க குடுக்கலாம். அதுவும் குடுக்க மாட்டேங்கிறாய்ங்க. இப்படி எதுவுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. நம்மளும் ஒரு கூட்டத்த ஆளக்கூடிய யூனிஸ் அப்படின்னு எவ்வளவு காலத்துக்கு தான் சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இப்போதைக்கு அங்க காட்சிகள் மாறக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் தெரியல. ஏன் அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கிய கூட கட்டி பிடிச்சோனயே விலகி போயிருவாய்ங்க. ஆனா இந்த ஆள கட்டி பிடிச்சுக்கிட்டே பைடன் நிக்க ஆரம்பிச்சுட்டார். பங்களாதேஷ். ஏன்டா 2 மாசத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ் மாரி ஒரு நாடு இருக்கா? அப்படின்னு நீங்க தானடா கேட்டீங்கன்னா, அப்ப ஷேக் ஹசீனா இருந்தாங்க. இப்ப எங்க ஆள் யூனுஸ் தானே இருக்கான். இவன வளர்த்ததே நாங்க தானடா. இவன கூட்டிட்டு வந்து வேலை குடுத்து, படிப்பு குடுத்து, வருமானத்த குடுத்து, நோபல் பிரைஸ் குடுத்து, யாருன்னே தெரியாத இவன உலக அறிவாளி பட்டியல்ல கொண்டு போய் வச்சு, இவ்வளவு செஞ்சது எதுக்கு? அந்த தீவுக்காக சீனாவ எதிர்த்து நம்ம போம்போது, நமக்கு சீனாவுக்கு பக்கத்திலேயே ஒரு நிலப்பரப்பு வேணுங்கிறதுக்கு தானே! அதெல்லாம் செஞ்சு குடுக்குது செல்லக்குட்டி. கட்டி பிடிச்சு 2 நிமிஷம் நான் நிக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரி தான் பைடன் யூனுஸோட போஸ் இருந்துச்சு. கொடுமைய பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. பங்களாதேஷ பொறுத்தவரையும் ஷேக் ஹசீனா இருந்த வரையும் நமக்கு நல்ல ஒரு ஹோல்டுன்னு சொல்லலாம். அதனால யூனுஸ் வந்ததுக்கப்புறம் இல்லையா அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. சீனாவுக்கு எதிரா பயன்படுத்துற வரையும் அங்க யூனுஸ் இருக்க முடியும். இந்தியாவுக்கு எதிரா எதையாச்சும் சேட்டைகள பண்ணா யூனுஸ் இருக்க முடியாது. இந்தியா செய்ய வேண்டியத செஞ்சு விட்டுரும். அதே சமயம் சீனாவுக்கு எதிரா ஷேக் ஹசீனாவும் செய்வாங்கப்பா, அப்படின்னு சொல்லி எந்த நேரத்திலயும் ஷேக் ஹசீனாவ டெல்லி நகர்த்தி பங்களாதேஷ்குள்ள கொண்டு போகவும் 1000 திட்டங்கள் ரெடியா இருக்கு. அந்த திட்டங்களோட வேகம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட செயல்பாட்ட பொறுத்து தான் இருக்கு. ஏன் அப்புட்ன்னா, யூனுஸ் இந்த பக்கம் மட்டும் பெரிய அளவு போறதில்ல. பாகிஸ்தான நோக்கி நெருங்கி போறாரு. பாகிஸ்தான நோக்கி நெருங்கி போறதுக்கு என்ன காரணம்னே தெரியல. அங்கேருந்து பிரிஞ்சு வந்த பயப்புள்ளைக தான். அங்க போய் எதையாச்சும் சாதிக்க முடியுமான்னா, அவனுங்களே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அங்க போறனால என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. ஆனா யூனுஸ் அந்த பக்கம் ரவுண்ட் அடிக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ரொம்ப பயங்கரமா. அதாவது ஜின்னாவ பெரிய அளவு எதிரியாவே பார்த்துக்கிட்டு இருந்த பங்களாதேஷ், இப்ப ஜின்னாவுக்கு ஆதரவான குரல்கள், ஆதரவா பேரணி, ஜின்னாவுக்கு பாகிஸ்தான்ல எடுக்கக்கூடிய விழாவ பூரா இங்க பிரான்ச் ஆஃபீஸ் போட்டு எடுப்போம். இந்த மாரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில பங்களாதேஷ் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ்காரங்களுக்கு புத்தி வருது. ஆமால்ல, இந்த கவர்ன்மென்ட் செக்டார்ல உள்ள இட ஒதுக்கீடுக்கு தானே போராடணும். அத பத்தி ஒன்னத்தையும் காணாமே! கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்க்கே சம்பளம் போட இல்லையாமே! புதுசா எந்த திட்டங்களும் உள்ளுக்குள்ள வராதாமே! அப்டின்ட்டு இப்பதான் யோசிப்பார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கலாம் முடியாது. நாட்ட விட்டு வெளியேறி எங்கேயாச்சும் பொழச்சுக்க. ஆனா பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா ஆளும்போதே பெரிய அளவு அந்த நாட்டு மக்கள் மீது எங்க போவாய்ங்க? மத்திய கிழக்கு, வளைகுடா போன்ற பகுதிகள் தானே. வளைகுடால எல்லாம் பெரிய பேர்லாம் கிடையாது. பாகிஸ்தான முதல் டேஞ்சர் பயலுக அப்படின்னு வச்சிருப்பார்கள். அதுக்கு அடுத்த இடத்துல பங்களாதேஷ டேஞ்சர் பயலுக அப்படின்னு வச்சிருப்பார்கள். ஆனா, இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானை, பங்களாதேஷையும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்க வளைகுடா நாடுகள் எப்பயோ ஆரம்பிச்சுட்டார்கள். அதனால வெளியேறி போய் சாதிப்பேன் அப்படிங்கிறதுக்கும் வழி இல்ல. அதே மாரி எப்படியோ தட்டு தடுமாறி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஓரளவு காசு புரண்டுகிட்டு இருந்துச்சு. ஓரளவு டாலர்கள் உள்ள பம்ப் ஆச்சு. அதுவுமே இப்ப கட் ஆயி போச்சு. வெறும் யூனிஸோட கல்லாப்பெட்டிக்கு மட்டும் டாலர் பம்ப் ஆகும். யூனிஸ சார்ந்த நபர்கள் 1 டசன் கூட்டத்த வச்சு ஆள்றார்கள்ல, அவர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கும். அத தாண்டி ஒண்ணும் இருக்காது. அதே சமயம் இந்த பாகிஸ்தானோட உரசல்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே பங்களாதேஷ்க்கு டேஞ்சர் தான். பாகிஸ்தான் வச்சு செய்யுமா? அதெல்லாம் கிடையாது. பழைய கத. இந்தியா வச்சு செஞ்சுரும். ஏற்கனவே ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு காண்டுல இருக்கும் அப்டின்னே சொல்லலாம். இந்த மாரி செயல்கள் யூனுஸ பொறுத்தவரையும் பேச்சு பூரா இந்தியா கால்ல விழுகிற மாரியே பேசுறது. ஆனா எட்டி பார்த்தா தான் தெரியுது, பக்கத்துல பாகிஸ்தான் கூட உட்கார்ந்துகிட்டே பேசுறது. மனசளவுல பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா அப்டின்னு சுத்துறது.
இதுல அமெரிக்காவுக்கு மட்டும் விசுவாசம். இந்த 2 பக்கம் போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். இந்தியாவ சீண்டுறாராமா. அமெரிக்கா இருக்கிற தைரியத்துல. அமெரிக்காவுக்கு அந்த தீவுல பேஸ உருவாக்கிட்டா, மொத்த நாட்டையும் கழட்டி விட்டு போயிரும். ஏன்னா, இந்த மொத்த நாட்டை கழட்டி விடும்போது, கூடுதல் சிக்கல் யாருக்கு வரும் அப்புட்ன்னா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கு தான். இந்தியாவும் எல்லைகள்ல உஷார் பண்ணணும், கூடுதல் செலவு பண்ணணும். ஆனா, இந்தியா அத சமாளிச்சு வெளியேறிருவோம். ஆனா, இந்த 2 நாடுகளுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்பே இல்லேன்னு சொல்லலாம். அந்த தலைவலிய ட்ரிகர் பண்ணி விட்டுருவாய்ங்க. யூனுஸ் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு காலகட்டத்தில அமெரிக்கா கைவிட்டுரும். கைவிடாம வச்சிருந்தாலும், இவனுங்க பாகிஸ்தான் பக்கம் ரவுண்ட் அடிச்சு இந்தியாவ சீண்டும்போது, டெல்லி கைவிட வச்சுரும். அதோட ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் தான். யூனுஸ் பல தடவைகள் இந்தியா பிரதமர பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அதிகாரிய கூட உன்னால பார்க்க முடியாது பார்த்துக்கன்னு டெல்லி தண்ணி காட்டுறதோட ஒரு சிக்னல். இதையும் புரிஞ்சுக்காம ஆடுவாரான்னு கேட்டா, அமெரிக்கா இருக்கிற சப்போர்ட்ல எதையாச்சும் பேசுவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு செய்யக்கூடியது தான். ஆனா பேக் ஃபயர் என்னமோ பங்களாதேஷ்க்கு தான்.